நண்பர்களே, இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 19/1/2026 திங்கட்கிழமை, அதாவது தை அமாவாசைக்கு மறுதினம். இன்றைக்கி என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, சீர்காழி பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற திருநாங்கூர், இந்த திருநாங்கூரை சுற்றி 11 திவ்ய தேச பெருமாள் ஆலயங்கள் இருக்கிறது. இந்த 11 திவ்ய தேச பெருமாள்களும் கருட வாகனத்தில் எழுந்தருளி திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுக்குற வைபவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இதுதான் மணிமாட கோவில். இந்த மணிமாட கோவில் இருந்து தான் 11 பெருமாள்களும் புறப்பாடாகி திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்துட்டு இந்த வீதி உலா வருவாங்க. இப்போ வீதி உலா நடந்துக்கிட்டு இருக்கு. திருமங்கை ஆழ்வார், குமுதவள்ளி இவங்களுக்காக தான் பெருமாள் 11 திவ்யதேச பெருமாள்களும் கருட வாகனத்தில் எழுந்து ஒரே ஸ்தலத்தில் தரிசனம் கொடுக்குறாங்க. அந்த வைபவத்தை இப்போ நம்ம காண வந்திருக்கோம். இந்த திருநாங்கூர்லேயே பிரதானமாக இருக்கக்கூடிய மணிமாட கோவில் ஸ்ரீ நாராயண பெருமாள் ஆலயம். இங்கிருந்து தான் 11 பெருமாள்களும் இந்த கோவில் வாசல் வழியாக வெளியில் வந்து இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்துட்டு அப்படியே இந்த வழியாக மாட வீதியை சுற்றி திருப்பியும் மறுபடியும் காலையில் இங்கே வந்து ஆரத்தி எடுப்பாங்க. அதுதான் சிறப்பு. இந்த வளாகத்தில் தான் 11 பெருமாள்களும் எழுந்தருளுவாங்க. இந்த ஒவ்வொரு மாடத்துலேயும் ஒவ்வொரு பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி வெளியில் திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுக்குற வைபவம் நடக்கும். இதுதான் நாராயண பெருமாள் ஆலயம். பதினோரு பெருமாள்களும் இப்போ வீதி விழா போயிருக்கிறாங்க. வீதி விழா முடிச்சுட்டு இங்கே வந்து 11 பெருமாள்களுக்கும் ஆரத்தி நடக்கும். இப்போ 11 பெருமாள்களும் கருட வாகனத்தில் எழுந்திருக்கிற தரிசனத்தை இப்போ ஒவ்வொன்றா நம்ம தரிசனம் பண்ணுவோம். நம்ம முதலாவது தரிசனம் பண்ணக்கூடியவர் மணவாள மாமுனிகள். மணவாள மாமுனிவருக்கு அடுத்ததாக திருமங்கை ஆழ்வார் அன்ன வாகனத்தில் தரிசனம் கொடுக்கிறார். முதல்ல தரிசனம் பண்ணக்கூடியவர் மணிமாட கோவில் நாராயண பெருமாள். முதலாவதாக எழுந்தருளியிருக்கிறார். நம்ம சேவிக்கக்கூடிய பெருமாள் அரிமேய விண்ணகரம் குடமாடும் கூத்தன். இதுதான் நம்ம சேவிக்கக்கூடிய பெருமாள். இந்த கோவிலுடைய பெருமாள் செம்பொன்னரங்கர். இப்போ 4வதாக சேவிக்கக்கூடிய பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள். அஞ்சாவதாக சேவிக்கக்கூடிய பெருமாள் வெள்ளக்குளம் என்னும் அண்ணன் பெருமாள். ஆறாவது புருஷோத்தம பெருமாள். அடுத்தது 7வதா வரதராஜ பெருமாள் திரு மணிக்கூடம் வரதராஜ பெருமாள். எட்டாவதாக வைகுந்த பெருமாள், வைகுந்த விண்ணகரம் வைகுந்தநாதர். 9வதாக கீழச்சாலை மாதவ பெருமாள்.
பத்தாவதாக பார்த்தன்பள்ளி பார்த்தசாரதி பெருமாள். பதினொன்றாவதாக திருக்காவலம்பாடி கண்ணன் பெருமாள். இந்த 11 திவ்யதேச பெருமாள்களையும் ஒரு சேர தரிசனம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் பெருமாளுடைய அருள் கிடைக்க வேண்டிக்கிறேன். நீங்களும் மானசீகமாக வேண்டிக்கங்க.